அன்று தாளையூத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் நடந்த கொலையில் கணேசமூர்த்தி 17வது எதிரியாக பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை காவல்துறை நியாயமா அவருக்கு சாட்சியமே இல்லாத அந்த வழக்கில் பொய்யாக சேர்க்கப்பட்ட வழக்கில் அது முறையாக நடந்து கொண்டு அவருடைய வழக்கை நடத்த வேண்டும். அவர் இந்த வழக்கில் அவருக்கு மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுவார். அவர் சட்டம் முடித்திருக்கிறனால ஒரு சிறந்த வழக்கறிஞர் வருவார். கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு உருவான நாள் விழா மதுரையில் நடந்து கொண்டிருந்த போது அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த தோழர் கணேசமூர்த்தி அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது ஒரு கொலை வழக்கு பொய்யாக ஒரு கொலை வழக்கில் அவர் பொய்யாக சேர்க்கப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 12/7/2021 அன்று தாளையூத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் நடந்த கொலையில் கணேசமூர்த்தி 17வது எதிரியாக பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த குற்றப்பத்திரிகையிலும் அவருக்கு எதிராக ஒரு சாட்சியம் கூட கிடையாது. எந்த ஒரு கடுகளோ கூட சாட்சி கிடையாது. அந்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தன்னுடைய வழக்கை ரத்து செய்ய வேண்டிய மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இது கொலை வழக்காக இருப்பதால் இது விசாரணை நீதிமன்றத்தில் நீங்கள் அணுகி அதில் உங்களுடைய சாட்சியத்தை நிறுவி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. அதன்படி அவர் அந்த விசாரணை நீதிமன்ற திருநெல்வேலி நீதிமன்றத்தில் பிணை போட்டு மற்றும் வழக்கு விசாரணை தொடர்வதற்காக இருந்த சூழலில் தற்போது காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த வழக்கில் என்னவென்றால் ஏற்கனவே ஒரு பதிவு அந்த வழக்கில் இவர் 17வது எதிரி. ஏற்கனவே 13 பேருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடந்து கடந்த 1/8/2023 அன்று அந்த 13 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த வழக்கில் 37 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். அது நேரடி சம்பவத்தை பார்த்த சாட்சிகளிலிருந்து அது சதித்திட்டம் போட்டதாக சொல்ற சாட்சிகளிலிருந்து காவல்துறை டாக்டர் எல்லாத்தையுமே 37 சாட்சிகள் விசாரித்து அப்போது விசாரணையில் இருந்த 13 பேரையும் அந்த விசாரணை நீதிமன்றம் திருநெல்வேலி விசாரணை நீதிமன்றம் விடுவித்துள்ளது. எனவே எந்த சாட்சியும் இல்லாத வழக்கில் இப்போது தோழர் கணேசமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் எடுக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த வழக்கில் தலைவராக இல்லை. அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சட்டம் படித்தார். சட்டத்தை முடிச்சிட்டாரு. அவர் ஊரில் தங்கிக்கிட்டு ஊரில் உள்ள பொது வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி